श्री परमेश्वरी आत्मजा परमेश्वर वेद्यर्थम ओम एकंताय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् नमो नमः मानिकं वाचिकं भावं कर्मणा विष्णु शिव जगते शुभाभ्यां नमः शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः ईय पराहे श्वेत वराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे भूः दीपे भारत वर्षे सरलः खण्डे देवोः दक्षिणे पार्श्वे शताब्दे अस्मिन्ने वर्तमाने व्यवहारिके प्रभवानि षष्ठी संवत्सराणां मध्ये इदानीं षष्ठीश्री मङ्गलकर विश्वासु नाम संवत्सरे दक्षिण अयने शरद ऋतौ तुलामासे शुक्लपक्षे तृतीयायां शुभतिथौ वासरः वासरतु शुक्लवासरयुक्तायाम् अनुकूलाः नक्षत्र संयुक्तायां सौभाग्ययोग सकल विशेषेण रूपिण्याः नन्दिनी वत्सहरिक गो महालक्ष्मी अंश रूपिण्याः श्री रेणुकाम्बिकायाः परिपूर्ण अनुग्रह प्रसादेन सहोदरीनां श्रेष्ठानां सर्वेषां सहकुटुम्बानां क्षेम स्थैर्य धैर्य शौर्य वीर्य जय विजय आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं समस्त अलक्ष्मी दोष निवृत्त्यर्थं लक्ष्मी नित्य अनुग्रह प्राप्त्यर्थं दिने दिने अस्माकं गृहेषु नित्यलक्ष्मी कटाक्ष निवास संसिद्ध्यर्थं मास अनुष्ठीयमान प्रथम शुक्रवासर वेलायाम् अनुष्ठीयमान विशेष नंदिनी वंश सहित गो महालक्ष्मी आराधनम् अध्यापि सुवासिनी सहित विशेष गोलक्ष्मी ஆராதனம் கரிஷ்யே. எல்லாருக்கும் மனசுல என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தைகள் நல்லா படிக்கணும். அதே மாதிரி
கல்யாண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளாகவும் கன்னியாகுமரிகளாகவும் சீக்கிரமா விவாகங்கள் ஆகணும். உத்தியோகம் கிடைக்கக்கூடியவர்களுக்கு சீக்கிரமா உத்தியோகங்கள் கிடைக்கணும். உத்தியோகத்தில் இருக்கவாளுக்கு பதவி உயர்வுகளும் அதே மாதிரி நிர்ணயம் நல்ல விதமான கீர்த்தி லாபங்களை ஈட்டணும். வயதுவானவர்களுக்கு எல்லாருக்கும் தேக ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுஷம் கிடைக்கணும் அப்படின்னு நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் நம்ம பூஜை புரஸ்காரம் பண்ணாலும் நீங்க வச்சிருக்கக்கூடிய சங்கல்பம் தான் பண்ணாலும், நான் பூஜை என்னதான் பண்றது சரியா பண்ணாலும் சரி, சரியா பண்ணலாலும் சரி, நீங்க என்ன சங்கல்பம் உறுதிய மனசுல வச்சுக்கிறீங்களோ அதுக்கு தான் தேவதா சார்பு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இந்த தர்ம தேவதையா இருக்கக்கூடிய கோ மகாலட்சுமி, எப்பயுமே கோமாதா அப்படின்னு பேரு கோ மகாலட்சுமிக்கு. எதுக்கு அப்படின்னா ஒரு தாயானவர் ஒரு குழந்தை பொறுத்து ஒரு சிறிது காலம் வரைக்கும்னா தன்னுடைய ரத்தத்தை பாதாக்கி குழந்தைக்கு ஊட்டச்சத்தா கொடுக்கும். ஆனா இந்த கோ மகாலட்சுமி பாத்தீங்கன்னா பிறந்ததுலேயே ஒரு குழந்தை எந்த ஜீவராசியா இருந்தாலும் இறக்குற வரைக்கும் தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி தன்னுடைய கண்ணுக்கு கழிச்சு நம்ம கொடுத்து. அதனாலதான் நம்ம தர்ம தேவதையா இன்னைக்கும் நம்ம போற இடத்துலலாம் லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒன்று இருந்தா கூட பின்பாக கொடுத்துருவோம். எதுக்கு அப்படின்னா அடுத்த அந்த ஒரு மகத்துவம் இப்போ நம்ம நாட்டுல அதுக்கு ஒரு மரியாதைகள்லாம் கொடுக்குறது. அதுக்கு தகுந்த மாதிரி தர்ம நமக்கு அனுபாடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா நாம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தர்மத்தை பரிபாலனை பண்ணோம்னா அந்த தர்மமானது நம்மளை காப்பாற்றும். தர்மமும் ரட்சிக்கு ரட்சிதா அந்த வாக்கியத்துக்கு நாம மனசார அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம்னா நம்ம இல்லத்துல எங்குமே சுபிக்ஷங்கள் இருக்கும். நாம எந்த அளவுக்கு நம்ம மனசானது விலகி இருக்கோ தெய்வமானது அந்த பக்திக்கு தான் கட்டுப்படும். நீங்க எவ்வளவுதான் நீங்க என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா மனசு லகுவா இருக்கும். இந்த காத்து மாதிரி இருக்கும் தெய்வத்தினுடைய பக்தி தெய்வத்தின் இடத்துல எந்த தெய்வத்திற்கு நாம் குறைக்கணுமோ காத்து மாதிரி பாரம் இல்லாம இருக்கும். எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாம மனசு தோணத்தோடு அப்பதான் நாம அர்ப்பணிக்க முடியும். அப்படி அந்த கோ மகாலட்சுமி நம்ம என்னதான் பண்ணாலும் அது மட்டும் நம்ம பண்ற வரைக்கும் என்னதான் பண்ணாலும் அது மட்டும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அது இருக்கு. அது நமக்கு தெரியாது. அது தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அது இருக்கு. அதனால நாம அப்பாவுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னா நம்ம குடும்பமானது நமக்கு தானா தர்மங்கள் நமக்கு கை கொடுக்கணும். அப்படி இன்னைக்கு நம்ம சூழல் பண்ணணும். இல்லாத சிறப்பு எல்லா தமிழ் மாதங்களையும் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இது கோ மகாலட்சுமி ஆராதனை பண்றதுக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற இடங்களா இருக்கட்டும் நம்மளுடைய இந்த பிராந்தியம் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இடத்தையும் சுத்திருக்கேன். இந்த பிராந்தியம் கொஞ்சம் சுபிக்ஷமா இருக்கா அது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது நீங்க தெரிஞ்சு மற்ற எல்லாம் தெரியாம பண்ணலாம் எனக்கு தெரியல. ஆனா அது தெய்வத்துடைய அப்படி இன்னைக்கு நம்ம பூஜை பண்ண போறோம். எதுக்கு இந்த கோ மகாலட்சுமி பூஜை நான் சொல்லிருந்தேன். இத்தனை வருஷ காலமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காலத்துக்கு கொஞ்சம் காலம் கொடுத்தா நமக்கும் அது கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும். 33 கோடி தேவர்களை தனித்தனியா வணங்க வேண்டிய ஒரு அவசியங்கள் ஒரு சில காலகட்டங்கள்ல இருக்கும். அப்படி நம்ம ஒரு சில தெய்வங்களை விட்டா கூட கோ மகாலட்சுமியை கொடுத்தோம்னா எல்லா தெய்வத்தையும் வணங்கின ஒரு பலனா அது கொடுத்துரும். எல்லா தெய்வங்களும் இந்த தர்மத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம கோ மகாலட்சுமியை நம்ம ஆராதனை பண்ணோம். அப்படி நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய சிவன், விஷ்ணு, ருத்ரன், அதுக்கப்புறம் பிரம்மா, சப்த ரிஷி, சப்த சிரஞ்சீவிகள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஏனைய தெய்வங்கள், மகா கணபதி, கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், கிண்ணர்கள், இப்படி பலவிதமான ரகங்கள் இருக்கு. பூலோகம் தொடங்கி மொத்தம் 14 விதமான லோகங்கள் இருக்கு. 14 விதமான லோகங்களிலும் இருக்கக்கூடிய தெய்வ கடாட்சங்களும் தெய்வ சாநித்தியத்துவமும் இந்த பசுமாட்டுக்குள்ள அடையிருக்கா சொல்லுது. அதனாலதான் நம்ம ஒரு சில பேர் அந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிற பூஜை கொஞ்சம் சாம்ராஜ்யமா தெரிஞ்சிருக்கும் எல்லாரும். என்ன விஷயம்னா மாட்டிலேருந்து வரக்கூடிய எல்லாமே நமக்கு உபயோகப்படுத்திட்டேதான் இருக்கும். எதுவுமே நம்ம ஆட்சியப்படுத்த முடியாது. அப்படி இந்த பஞ்சகவ்யம் அப்படின்னா என்ன, மாட்டிலேருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு சயின்டிபிக் ரீசனா இதெல்லாம் சொல்றாங்க. நம்ம இதெல்லாம் முன்னோர்கள்லாம் முன்னாடியே பசுமாட்டு சாணத்தை விபூதி இதெல்லாம் நமக்கு நோய் அண்டாது. அதே மாதிரி வாத நோய் இருக்கிறவாலாம் இந்த விபூதியை குறைச்சி போட்டதுனால அந்த வாத நோயெல்லாம் இருக்காது. அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட தோஷங்கள், சளி பிடிச்சிட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்கு, கபங்கள் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இருக்கும். அதனாலதான் 3 வேலையும் சந்தியாவந்தனம் பண்ணும்போது இந்த விபூதியை போட்டு இப்ப இருக்கிறதுக்கு இப்ப விபூதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பசுந்தான விபூதிக்கு நம்ம மகத்துவம் அது கிடைக்கிறது. இப்ப நீங்க போனா சாம்பல் நிறத்துல இருக்கும். அப்படி நீங்க அதை இது பண்ணினா அதுல மந்திரம் பண்ணி பண்ணாதான் பலிக்கும். நாம அதுல மந்திரத்தை அபிகரணம் பண்ணி அதை நம்ம பூஜிச்சாதான் அதுதான் நமக்கு சித்திக்கும்.
அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலே ஒரு காலத்துல தர்மத்துக்காகவே இருக்குது. இப்ப நம்ம நடைமுறையை மாத்திருக்கோம். ஆபீஸ் வேலை அது இதுன்னு நம்ம போறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதோட நம்ம இதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி இந்த கோமகாலத்திலேயே நம்ம இன்னைக்கு ஆராதனை பண்ணுறோம். இந்த இடமே இப்ப தெய்வசாமி நிறைஞ்சிருக்கு. எப்படின்னா நாம எந்த இடத்த நாம மாற்றுறோமோ, இப்போ ஒரு படத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு சித்திராலயத்துக்கு போறோம் அப்படின்னா நமக்கு அந்த டிஸ்பிளேல என்ன இருக்கோ அதுதான் நம்ம மூலையில ஓடும். நம்ம அதுக்கு தான் அலர்ட் ஆகும். எல்லாமே அப்படிதான். நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு நம்ம மனசு நம்மளை இழுத்துட்டு போகணும். அந்த அளவுக்கு அதை செலுத்துறவரும் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அதை புரிய வச்சாதான் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல ஓடும். அப்படி 33 கோடி தேவர்களும் இந்த கோமகாலட்சுமியுடைய அம்சத்தில் இருக்காங்கிற மனசுல வச்சுட்டு இப்ப நம்ம பூஜை பண்ண போனோம். மாத்தோடைய பின்பகுதி எப்ப நீங்க போனாலும் சரி, எங்கேயாவது பசுமாடை பார்த்தெல்லாம் முன்னா கையில் ஏதாவது பச்சை இலைகள் இருந்தா போடுவோம். அப்படி இல்லைன்னா பின்பாகத்தை ஒட்டி கண்ணில் ஊற்றிட்டு நெத்தியில வச்சுருக்கோம். இந்த இடத்துல லட்சுமி எல்லா சுவாசிகளுடைய நெற்றிலையும் உச்சிலையும் லட்சுமி வசிக்கிறதாக வேதத்தில் சொல்லப்படுது. அப்படியே தொட்டு இந்த இடத்துல வச்சிருந்தாலே போதும், நமக்கு நோய் நொடியும் இருக்காது, நம்ம கணவரும் நோய் நொடிகள் இல்லாமல் தீர்க்காயுடன் இருப்பார். அப்படி அந்த லட்சுமியை நம்ம பின்பக்கத்தில் நம்ம பூஜை பண்ண போனோம். விசேஷமாக லக்ஷ்மி அஷ்டோத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மிக்குரிய முக்கிய நாமங்களை சொல்லி நம்ம பூஜை பண்ண போறோம். அதனால நல்லபடியா மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுடைய உச்சியில் இருக்கக்கூடிய மகாகாரி மகாலட்சுமி வம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பாவுடைய பாதத்திலேயே நீங்க குங்குமத்தை சமர்ப்பணம் பண்ணுறதாக பாவனை பண்ணிட்டு நீங்க இருக்கிற இடத்துலயே நீங்க அதை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மோதிரங்களையும் கட்டவர்களையும் யூஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி நான் சொல்ற மந்திரங்களை நீங்க சொன்னா முடிஞ்சா இதுக்கு முன்னாடி ஓம் ஸ்ரீங்கிற மந்திரத்தை சேர்த்துக்கணும். ஸ்ரீங்கிற மந்திரம் லட்சுமியோடைய பீஜ மந்திரம். அதை நீங்க சொன்னாலே போதும். அதனாலதான் ஸ்ரீ சக்கரத்துக்கு அவங்க ஒரு மகத்துவம் உண்டு. அந்த ஸ்ரீ சக்கரத்தை உபாசனை இருந்தாலும் சாட்சாத் ஆதிசங்கராச்சாரியர். அவருக்கு ஆதி காலத்துல அந்த லட்சுமி தேவியே அவருக்கு அந்த ஸ்ரீசக்கர மந்திரத்தை உபதேசம் பண்ண. அதனாலதான் பாத்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் அவரோட மகத்துவம் அவருக்கு கொடுத்தது. அவர் அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேரளத்துல படிச்சுதான் தங்கமலையை பொழிய வச்சார். அப்படி அந்த மகாலட்சுமி இன்னைக்கு தங்கத்துடைய விலை வாசிகள் எங்கேயோ போயிருக்கு. அப்படி அந்த லட்சுமி நமக்கு அந்த தங்கத்தை அனுகிரகம் பண்ணணும். அதே மாதிரி ஆத்திலையும் சரி நம்மளுடைய மனசுலையும் சரி என்றைக்குமே லட்சுமி நிரந்தரமா நிவாசனம் பண்ணணும் அப்படின்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கையில ஒரு பூ வச்சிருக்கல அதை தக்க ஓரமா வச்சுருவோம். இப்ப பூஜை பண்ண போற எல்லாம் மனசார பிரார்த்தனை பண்ணுவோம். பிரபஞ்ச தங்கணத்தம் யோஜா ஓம் மகாலட்சுமி நமஹ. ஓம் ஆகாசக்தயே நமஹ. ஓம் அனந்தாய நமஹ. ஓம் தர்மாய நமஹ. ஓம் ஞானாய நமஹ. ஓம் வைராக்யாய நமஹ. ஓம் ஐஸ்வர்யாய நமஹ. ஓம் பத்மாய நமஹ. பத்மமத்யே வத்சசகித ஓம் மகாலட்சுமியாய நமஹ. நந்திஞானாய நமஹ. நந்தினீமூர்த்தயே நமஹ. நந்தினீ நமஹ. ஓம் ஓம் கோலக்ஷ்மீ பதமே பதாம் தேவாதிகாம் பிரகதீம் சக்ஷீரேண ஜகத்ரயம் அவனுதம் தர்மான் சம்ரக்ஷணம் ஸ்ரீ ருத்ராதி மஹிந்த மந்திரவிபவைதம் நோ சிவः சுக்ஷதீம் பஞ்சகவ்யேன நமஸ்த ஜீவசுகதம் தேவாத்யலக்ஷ்மீம் பஜே வத்சசீத கோ மகாலக்ஷ்மீ நமः. 33 கோடி தேவதாம் ஸ்வரூபிணீ நமः. அஸ்மின் கோ மகாலக்ஷ்மீ சகலாராதனைः ஸ்வர்ஜிதம். ஓம் ஓம் கந்தத்வாராத்துராஜாம் நித்யபுஷ்டாங்கடிக்னீம் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் தாம் இஹோவம். ஓம் ஸ்ரீவத்சஸ்வமாயுஷ்யமாரோகோஜமானீராட்சோபமானமஹித்யதே ஆயுதம் தனம் பசும் பகோத்ரலாபம் சகசம்வத்சரம் தீர்க்கமாயுः வத்சசகித கோ மகாலக்ஷ்மீ நமः. கந்தம் சமர்ப்பயாமி. கந்த உபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. ஓம்
ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன் பெருமானுக்கு பிரதானமான பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ அப்படின்னா லட்சுமியுடைய பேர். நிவாசம் பண்ணக்கூடிய இடம் அது பெருமானுடைய ஹிருதயத்தில். அதனால அந்த பெருமானுக்கு ஸ்ரீனிவாசன் பெருமாள் ஆக்சுவலா பெருமாளுக்கு பெருமாள் தான் ஸ்ரீனிவாசன் அதனால பெருமானுக்கு ஸ்ரீனிவாசன் பெருமாள் பேர். பெருமாள் தாயார் வந்து அதனால அப்பே ओम लक्ष्मीं क्षीरसमुद्रराजं श्रीरङ्गलामेश्वरीं कापीभूतदमस्तदेवमणितां भोगैकदीपामुद्रां श्रीमन्त्रगणाक्षरद्धर्ववद्रुभेन्द्रगङ्गाधरां तां त्रिलोक्यवृत्तिनीं नन्दितां वन्दे मुकुन्दप्रियां ॐ श्रीं ह्रीं श्रीं महालक्ष्मी नमः। ओम प्रकृति नमः, ओम निकृति नमः, ओम विद्यायै नमः, ओम सर्वभूतहितप्रदायै नमः, ओम श्रद्धायै नमः, ओम विभूति नमः, ओम सुरभि नमः, ओम परमात्मिकायै नमः, ओम वाचे नमः, ओम पद्मालयायै नमः, ओम पद्मायै नमः, ओम सुचये नमः, ओम स्वाहायै नमः, ओम सुधायै नमः, ओम सुधायै नमः, ओम धन्यायै नमः, ओम हिरण्मय्यै नमः, ओम लक्ष्मी नमः, ओम नित्यपुष्टायै नमः, ओम विभावकी नमः, ओम अदिति नमः, ओम धित्यै नमः, ओम दीप्तायै नमः, ओम वसुधायै नमः, ओम वसुधायै नमः, ओम कमलायै नमः, ओम कान्तायै नमः, ओम कामायै नमः, ओम क्षीरोदसम्भवायै नमः, ओम अनुग्रहप्रदायै नमः, ओम बुद्धि नमः, ओम अनघायै नमः, ओम हरिवल्लभायै नमः, ओम असमवायै नमः, ओम अमृतायै नमः, ओम गीतायै नमः, ओम लोकविनाशिनी नमः, ओम सद्गुणनिलयायै नमः, ओम करुणायै नमः, ओम लोकमात्रे नमः, ओम पद्मप्रियायै नमः, ओम पद्महस्तायै नमः, ओम पद्माक्षी नमः, ओम पद्मसुन्दर्यै नमः, ओम पद्मोद्भवायै नमः, ओम पद्ममुखी नमः, ओम पद्मनाभप्रियायै नमः, ओम नमः, ओम हेम्यै नमः, ओम पद्मिन्यै नमः, ओम पद्मगन्धिन्यै नमः, ओम कुञ्जगन्ध्यै नमः, ओम सुप्रसन्नायै नमः, ओम प्रसादानन्त्यै नमः, ओम प्रभायै नमः, ओम चन्द्रमण्डलायै नमः, ओम चन्द्रायै नमः, ओम चन्द्रकमलयै नमः, ओम चन्द्रकुलायै नमः, ओम चन्द्ररूपायै नमः, ओम इन्दिरायै नमः, ओम इंदुशीतलायै नमः, ओम आहुतावदलङ्घ्यै नमः, ओम विष्णुयै नमः, ओम शिवायै नमः, ओम शिवकर्ण्यै नमः, ओम शक्त्यै नमः, ओम विमलायै नमः, ओम विष्णुजनन्यै नमः, ओम पुष्पै नमः, ओम दारिद्र्यनाशिन्यै नमः, ओम प्रीतिपुष्करिण्यै नमः, ओम शान्तायै नमः, ओम शुक्लमाल्याम्बरायै नमः, ओम श्रीयै नमः, ओम भास्कर्यै नमः, ओम बिल्वनिलयायै नमः, ओम परारोहायै नमः, ओम यशस्विन्यै नमः, ओम वसुन्धरायै नमः, ओम हरिण्यै नमः, ओम उदाराय नमः, ओम हेममालिन्यै नमः, ओम नन्दनलालिन्यै नमः, ओम सिद्धये नमः, ओम श्रीरसौम्यायै नमः, ओम शिवप्रदायै नमः, ओम शिववेशप्रदानन्दायै नमः, ओम परमहालक्ष्मी नमः, ओम वसुप्रदायै नमः, ओम सुधायै नमः, ओम हिरण्यप्रादायै नमः, ओम समुद्रदयायै नमः, ओम प्रजायै नमः, ओम मंगलादेव्यै नमः, ओम विष्णुवंशस्तनस्त्रियायै नमः, ओम विष्णुपत्न्यै नमः, ओम प्रसन्नाक्षी नमः, ओम नारायणसमाश्रितायै नमः, ओम कालिकवंशिन्यै नमः, ओम देव्यै नमः, ओम सर्वोत्तरवायिन्यै नमः, ओम नवदुर्गायै नमः, ओम महाकालिकै नमः, ओम ब्रह्मा विष्णु शिवात्मजायै नमः, ओम कालज्ञानप्रणायै नमः, ओम श्री भुवनेश्वरी नमः, ओम श्री ह्रीं महालक्ष्मी नमः। शिवकर्ण्यै पुष्पाञ्जलिं समर्पयामि। घोरं 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 घोरं
பாட்டும் பாடிடும். महेश्वरी यत्पूजितं मदादेवी परिपूर्णं ततस्तु मे अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्य भावेन रक्ष मां महेश्वरी ओम तत्सते सर्वं ओम महालक्ष्मी देवता अर्पणमस्तु ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् ओम महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम महालक्ष्मी नमो नमः अनेक प्रार्थना पुष्पांजलि समर्पयामि इदमि तत्तवचित्वा
நம